இயேசுவின் பாடுகளின் பாதை. இயேசுவின் சிலுவை பாதை வெறும் துன்பங்களின் வரலாறு அல்ல, அது தியாகத்தால் செதுக்கப்பட்ட அன்பின் பயணம். நம் வாழ்வின் வீழ்ச்சிகளில் நம்பிக்கையை விதைத்து சவால்களை துணிவோடு எதிர்கொள்ள இந்த பயணம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு நிலையிலும் ஒளிந்திருக்கும் பாடங்களை உணர்ந்து நமது சுமைகளை அருமருந்தாக ஏற்போம். இருளை கடந்து ஒளியை நோக்கிச் செல்லும் இவ்வேளையில் இறைவனோடு இணைந்து நாம் புதிய மனிதர்களாக உருமாறுவோம். முதல் நிலை, இயேசு மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். இருளுக்கு முன்னால் அமைதியாக ஒளிரும் மெழுகுவர்த்தியாய் நம் இயேசு. அன்பு இயேசுவே, மற்றவர்களை தீர்ப்பிடாமல் அமைதியால் உலகை வெல்ல எமக்கு கற்றுத்தாரும். ஆமென். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை சுமக்கிறார். நம்மை உயர்த்த இயேசு விரும்பி ஏந்திய அன்பின் ஏணியாய் சிலுவை. அன்பு இயேசுவே, எம் அன்றாட கடமைகளை ஒரு பாரமாக எண்ணாமல் விண்ணகத்தை நாங்கள் அடைய நீர் எமக்கு தந்த அன்பின் ஏணியாக கருதி மகிழ்ச்சியோடு அவைகளை ஏற்க அருள் தாரும். ஆமென். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். காய்ந்த நிலத்திற்கு உயிர் தரும் முதல் மழை துளியாய் நம் இயேசு. அன்பு இயேசுவே, நாங்கள் தோல்வியால் துவண்டு விழும்போதெல்லாம் புதிய தொடக்கத்திற்கான துணிவை எங்களுக்கு தாரும். ஆமென். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கிறார். வார்த்தைகளே இல்லாத இதயங்களின் சங்கமமாய் இயேசுவும் அன்னை மரியாளும். அன்பு இயேசுவே, வயதான பெற்றோர் வார்த்தைகளால் சொல்ல இயலாத மௌனமான வலிகளையும் தேவைகளையும் அவர்களின் அன்பான பிள்ளைகளாக புரிந்து அவர்களை அரவணைக்க எமக்கு அருள் தாரும். ஆமென். ஐந்தாம் நிலை, சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். அயலான் சுமக்கும் பாரத்தை தாங்கிக் கொள்ளும் மறுதோளாய் சீமோன். அன்பு இயேசுவே, அயலான் சுமக்கும் பாரத்தை தானாக முன்வந்து பகிர்ந்து கொண்ட சீமோனை போல பிறரின் துன்பங்களில் தயங்காமல் கரம் கொடுக்க எமக்கு நல்ல மனதை தாரும். ஆமென். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். காயம்பட்ட முகத்தில் கனிவை தேடிய அன்பின் கைக்குட்டையாய் வெரோனிகா. அன்பு இயேசுவே, எத்தனையோ பேர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தில் எதற்கும் அஞ்சாமல் உமது துயரத்தை போக்க முன்வந்த வெரோனிகாவை போல நாங்களும் மற்றவர்களின் துன்பம் கண்டு ஓடிவந்து உதவும் துணிவை தாரும். ஆமென். ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். மீண்டும் மீண்டும் துளிர்க்கும் நம்பிக்கை வித்தாய் நம் இயேசு. அன்பு இயேசுவே, பழைய தவறுகள் எங்களை முடக்காமல் நாங்கள் மீண்டும் எழுந்து நடக்க எங்களுக்கு உமது கரம் தாரும். ஆமென். எட்டாம் நிலை, இயேசு எருசலேம் நகரத்து பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். தளர்ந்து போன சிறகுகளுக்கு காற்றாய் மட்டுமல்ல, திசை தெரியாமல் திகைக்கும் படகிற்கு துடுப்பாய் நம் இயேசு. அன்பு இயேசுவே, எம் கவலைகளால் நாங்கள் முடங்கிவிடாமல் பிறர் வாழ்வில் நம்பிக்கையை விதைக்கும் சக்தியை எமக்கு தாரும். தளர்ந்து போன சிறகுகளுக்கு நாங்கள் வெறும் நிழலாக மட்டும் இராமல் அவர்கள் உயரே பறக்க உதவும் பலத்த காற்றாக எங்களை மாற்றும். ஆமென். ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். தடைகளைக் கண்டு தேங்கி நிற்கும் குளம் அல்ல, பாறையை மோதி பாதையாக்கி கடலை நோக்கி நகரும் ஜீவநதியாய் நம் இயேசு. அன்பு இயேசுவே, நாங்கள் விழுந்து கிடக்கும் பள்ளங்களை
எங்கள் வாழ்வின் முடிவு என்று எண்ணி தேங்கிவிடாமல் ஒரு நதியைப் போல மாற்றுப்பாதையை தேடி முன்னேறும் துணிவை எமக்கு தாரும். தடைகளை தகர்த்து எம் இலக்கை அடையும் வரை ஓயா விடாமுயற்சியை எம் இதயத்தில் எழுதும். ஆமென். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. உலகின் காயங்களை ஆற்ற தன் மானத்தையே மருந்தாக்கிய அன்பின் உருவமாய் நம் இயேசு. அன்பு இயேசுவே, பதவி, அந்தஸ்து மற்றும் அதிகாரங்கள் என்னும் போலியான ஆடைகளை துறந்து உமது உண்மையான சீடராக வாழ உம்மை மட்டுமே எம் நிரந்தர ஆடையாக அணிந்து கொள்ள எமக்கு அருள் தாரும். ஆமென். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். நசுக்கப்படும் போதும் நற்சுவை தரும் நல் ரசமாக நம் இயேசு. அன்பு இயேசுவே, கசப்புகளை மறந்து அனைவரையும் மன்னிக்க துடிக்கும் பரந்த மனதை எமக்கு தாரும். நசுக்கப்பட்ட திராட்சை நற்சுவை தரும் ரசமாக மாறுவது போல எமது வலிகளும் வேதனைகளும் மற்றவர் வாழ்வை ஆற்றும் மருந்தாக மாற அருள் தாரும். ஆமென். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். தாகம் தணிக்கும் மழையாய் மண்ணில் விழ தன்னைத்தானே கரைத்து கொண்ட அன்பு மேகமாய் நம் இயேசு. சிலுவையில் உயிர் நீத்த இயேசுவே, ஒரு மேகம் தன்னைத்தானே அழித்து மழையாவது போல நாங்களும் எம் சுயநலங்களை களைந்து பிறர் வாழ்வு செழிக்க எம்மையே அர்ப்பணிக்க வழிகாட்டும். உமது இந்த தியாகம் எமக்கு புதிய வாழ்வின் தொடக்கமாக அமைய அருள் தாரும். ஆமென். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில். கனிந்து உதிர்ந்தாலும் மீண்டும் ஒரு வசந்தத்தை தரும் விதையாய் நம் இயேசு. அன்பு இயேசுவே, ஒரு விதை மண்ணுக்குள் மறைந்து செடியாக உயிர் பெறுவது போல நீரும் அன்னை மரியாளின் மடியில் ஒரு விதையாய் துயில் கொள்கின்றீர். எம் வாழ்வின் இழப்புகளும் வேதனைகளும் அழிவல்ல, மாறாக அவை ஒரு புதிய வசந்தத்தின் தொடக்கமே என்று ஏற்றுக்கொள்ள எமக்கு அருள் தாரும். ஆமென். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். பூட்டிய அறைக்குள் தற்காலிகமாக மறைக்கப்பட்ட நிரந்தர ஒளி நம் இயேசு. அன்பு இயேசுவே, கல்லறையின் பூட்டிய அறைக்குள் நிரந்தர ஒளியாம் உம்மை தற்காலிகமாக மறைத்து வைத்தது போல எம் சோதனைகளும் தோல்விகளும் தற்காலிகமானவை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும், இருளிலும் உமது நிரந்தர ஒளி எமக்குள் மங்காமல் ஒளிரவும், ஒரு புதிய உயிர்ப்புக்காக நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கவும் அருள் தாரும். ஆமென். இறுதியாக, கல்லறை என்பது வாழ்வின் முடிவல்ல, அது ஒரு புதிய விடியலின் தொடக்கம். தியாகம் ஒருபோதும் வீணாகாது என்பதையும், அன்பே எதற்கும் அஞ்சாத வலிமை என்பதையும் சிலுவை நமக்கு உணர்த்துகிறது. துன்பங்களுக்கு பின்னே ஓர் உன்னத உயிர்ப்பு உண்டு என்பதை நம்பி இயேசுவை போலவே பிறரின் கண்ணீர் துடைக்கும் கரங்களாக மாறுவோம். அந்த உயிர்ப்பின் வல்லமையால் உலகெங்கும் அன்பையும் அமைதியையும் ஒருமித்து விதைப்போம். ஆமென். சுமைதாங்கி வாழ்க்கையோ சுகமான ராகங்கள், சுமைதாங்கி வாழ்க்கையோ சுகமான ராகங்கள், வலுவான துன்பமோ பரமனின் சொந்தங்கள், கல்வாரி மேடைகள் உறவாகும் பாலங்கள், கல்வாரி மேடைகள் உறவாகும் பாலங்கள், சுமைதாங்கி வாழ்க்கையோ சுகமான ராகங்கள்.
ஒளியினை ஏற்றிடும் தீபம் தன்னை அழித்தே ஒளியினை ஏற்றும். உழைப்பினில் உயரும் மனிதன் உடல் அழித்தே உலகினில் உயர்வான். சுமைகளை விரும்பியே சுமப்பதும் இங்கு இன்பமே. சுமைகளை விரும்பியே சுமப்பதும் இங்கு இன்பமே. துன்பங்களின் முடிவினிலே இன்பங்கள் பிறந்திடுமே. சுமைதாங்கி வாழ்க்கையோ சுகமான